வாங்க நம்ம ஒரு வேலை செய்யலாம். வேலையில் முக்கியமான இது தாங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கோசரம் நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு நமக்கு அதிகமாக அதிர்ஷ்டம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க. இப்போ கொஞ்ச நாளும் தான். அது தம்பி ஒய்ஃப் செய்வா, அவங்க சூப்பராக செய்வா, பெரிய தம்பி ஒய்ஃபு. நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஏன்னா அம்மா செஞ்சு கொடுப்பா. அம்மா பானையிலெல்லாம் செஞ்சு அடிக்கடிக்கு வச்சு கொடுத்த காலமெல்லாம் ஒரு காலம். சாமி கும்பிட்றதுக்கோசரம் நம்ம செய்கிறதுனால நான்வெஜ் புழங்காமல் இருக்கிற பாத்திரத்தில் தான் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். சரி இன்றைக்கி செய்யலாம். நம்ம நான்வெஜ் செய்கிறது இல்லைங்க, செய்யலை. அது ரொம்ப நாளும் 2 வருஷம் உங்களுக்கு தெரியும், வீடியோ நான் போட்டிருப்பேன். அதே லாஸ்ட்டும் ஃபஸ்ட்டும். ஆனால் நேற்று அண்ணன் மருகன் அவங்க பர்த்டே, அவங்க வீட்டில் சாப்பிட சொல்லி அட்டம் பிடிச்சாப்பா. அவன் புருஷன் முண்டாட்டி மாமியார் மாமனார் எல்லாருமே 2-3 நாளில் சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு பர்த்டே, அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவடி கொடுத்தாங்க. அவங்க போயிட்டு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜு வேறு ஒரு அது என்ன நான் தான் செஞ்சேன். அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க தவா. அது சரியாக கிரில் சிக்கன் செஞ்சாங்க. சரியாக அது வேகலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது பிச்சு போட்டு அது ஒரு மறுபடியும் மசாலாலாம் போட்டு பரட்டு மாதிரி செஞ்சாங்க. அதை சாப்பிட்டேன். இப்போ காலையில் தான் அம்மா திட்டுறாங்க, நீ எதுக்கு நான்வெஜ் செஞ்ச, சாப்பிட்ட, நீ சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா சாமி கும்பிட்றவங்க எத்தனை நாள் இருக்கணுமா அத்தனை நாள் கரெக்டாக இருக்கணுமா, சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி அந்த அம்மாக்கிட்ட கௌரி மனவர்கிட்ட வேண்டிக்கா, தெரிஞ்சவங்க தெரியாமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புரட்டாசி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால அதை அப்படியே சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கலாமா. சரி ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்துருச்சு, இந்த அம்மாக்கிட்ட வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி தலையில் குளிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அரிசி பச்சரிசி தாங்க. பச்சரிசின்னா கிச்சடி அரிசி. இந்த மாதிரி பொன்னி கிச்சடி அரிசி, சாப்பாட்டு அரிசி. இதில் இந்த உலக்கு பாருங்கள் தெரியுது, இதில் 3/4 உலக்கு எடுத்தேன். அப்படி தலை தட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கணும் இல்லைங்களா. அதனால் தீபாவளி டைமில் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஸ்வீட்டு அது இதுன்னு இருக்கும். நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பேன். தீபாவளி செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்வேங்க. அது நான் அதை பழகிடுச்சு கொஞ்ச நாளும். அதுக்கு முந்தி எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் தீபாவளி ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சு முறுக்கு, இந்த தட்டு வடை, இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் நிறைய ஸ்வீட்கள் வாங்கிட்டு வர்றதுனால அதிர்ஷ்டம் செய்ய மாட்டேன். அதையும் கடையிலே வாங்கிக்குவோங்க. பழங்கள் வச்சு கொடுக்குவேன். அந்த மாதிரி பழகிட்டு இருந்துச்சு. வீட்டில் சாப்பிட்டு போவாங்க நான்வெஜ். இப்போ நம்ம இது சாமி கும்பிட்றதுனால நம்ம அதெல்லாம் விட்டும்பேன். இப்போ நம்மளால் முடியுது கூட யாராவது இருக்கணும். நம்ம பையன் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு காலையிலேருந்து முந்தாடி ஃபோன் பண்ண பெல் அடித்தோம் போயிட்டு எந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம சாமிக்கோசரம் நம்ம இருக்கிறத இது முக்கியமாக எல்லாருமே இந்த விரதம் இருந்தோம்லான்னா ரொம்ப நல்லது. அதாவது ஐஸ்வர்யம் கடாட்சணம் நமக்கு வரணுன்னா இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு நீங்கள் 6 மணிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் அமாவாசை வருது. இந்த டைமில் குபேந்திர பூஜை, லக்ஷ்மி பூஜை செய்கிறவங்க இன்றைக்கி செய்வாங்க. ரொம்ப அற்புதம். தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எல்லா மக்களும் தெரிஞ்சவங்க அதை செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் பழகிட்டு செய்கிறது தான். கிராமத்துல எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுங்க இன்றைக்கி எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டு நாளைக்கு கௌரி நோம்பு எடுப்பாங்க. இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை செய்கிறவங்க, அதே குபேரன் லக்ஷ்மி கடைக்கு பூஜை போடுறவங்க, இந்த மாதிரி எல்லாமே இன்றைக்கி செய்வாங்க. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கும் நோம்பு எடுப்பாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இல்லை குளிச்சியா அந்த மாதிரி கௌரி நோம்புக்கு ரொம்ப நம்ம விரதம் இருக்கணும். இது கௌரி நோம்புன்றது ஒன்று. நம்ம ஐஸ்வர்ய லக்ஷ்மிக்கோசரம் வைக்கிறது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு. நான் கௌரி நோம்பு செய்கிறதுக்கோசரம் தாங்க அதிர்ஷ்டம் செய்கிறேன். ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது. இதில் ஒரு
முக்கால் கப்பு தலை தட்டி எடுத்துருக்கிறேன். எடுத்து ஊற வச்சு காலையிலே ஒரு 3-4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஊறி மிக்சியில் தாங்க போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாருமே நிறைய வீடியோவில் போட்டாங்க, நமக்கு அரிசி வந்து கையில் தொடர அளவுக்கு ஈரமாக இருந்தால் போகிறோம்னு சொல்லிட்டு பாவு எப்படி காசி போடணுன்றது. ஏன்னா இது நம்ம இன்னும் பெருசாக வந்து நிறைய நம்மளோட பெரிய பெரிய மகான்கள் இதில் பலகாரத்தில் செஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் எல்லாம் வீடியோ போட்டாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக போட போகிறதில்ல. சரி, எதுக்கும் நம்ம செய்கிறது நமக்கு தெரிஞ்சதை நம்ம போடலான்னு சொல்லிட்டு அரிசி இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் காட்டனில் போட்டு ஒயிட் காட்டனில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு ஒட்டுறும் போது எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து ஜல்லடை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம 1/2 கிலோ அரிசிக்கு இருக்கும். 1/2 கிலோ கம்மி தான், ஆனால் 1/2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 400 கிராமு இல்லை 350 கிராமு வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த வெல்லம் வந்து 700 இருக்குங்க. இதில் வந்து ஒரு கட்டி ஃபுல்லாக போட்டு ஒரு கட்டி உடச்சிக்கலாம், பாதியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நான் சாமிக்கு செய்கிறதுனால எள்ளு போட மாட்டேன். சாமிக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ மாவு செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சூடாக செஞ்சு அப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சமைக்கலாம். இது சும்மா தான் இருக்கிறம்ப பட்டாசு வெடியில் எங்கேயுமே வெளியே போக முடியல. காது எனக்கு அது ஒரு மாதிரி டமார்னு ஒரு சவுண்டு. சரி, இன்றைக்கி சாயந்தரமா அண்ணன் பையனையும் மருகில் எல்லாம் வர சொன்னேன், வாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்காவது என் வீட்டில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு வந்தால் சப்பாத்தி மாவு இருக்குது. குருமா பாருங்க, 3 வகை காய், வாழைக்காய், பூசணிக்காய், இனிப்பு பூசணிக்காய், இது 3 இருக்குது. கொஞ்சம் பட்டாணி ஊர் போட்டு குருமா வச்சுட்டு பஜ்ஜி போட்டு அவங்களுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம், சாப்பாடு வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வர்ற மாதிரி இருந்தால் நம்ம செய்யலாம். ஏன்னா பாப்பாவும் வந்து சாயந்தரம் குபேர பூஜை செய்யணுமா, லக்ஷ்மி பூஜை அப்படின்னாங்க. சரி, அவங்க செஞ்சால் காலையில் கூட அவங்கள வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறேன். எல்லாருமே ஜாக்கிரதையாக பட்டாசு விடுங்க, கொஞ்சம் எல்லாம் நல்லா சேஃப்டியாக இருங்க. நம்ம இதில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க 10 வருஷம் நல்ல ஃப்ரெண்டு, அவங்க எடுத்து கொடுத்தாங்க 2 பேரும் சேர்ந்து. இதில் வந்து முக்கியமான வெண்பொங்கல், இது சக்கரை பொங்கல் சாமிக்கு படைக்கும் போது மட்டும் செய்வேன். வள்ளி பிரியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு எப்போ எடுத்து கொடுத்துருக்குறாங்கன்னா 1 ஜனவரியில் அவங்க பர்த்டேவோ ஏதோ ஒருக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம கடையில் துணி எடுக்கும்போது 2018 எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நான் ரொம்ப நாள் இது ஒரு 2 வருஷமாக புழங்காமல் இருந்தேன். அதுக்கப்புறமா தான் பால் கை வைக்கிறதுக்கா சாமிக்கு ஏதாவது செய்யணுன்னா அப்போ வந்து இதை எழுதி யூஸ் பண்ணிக்குவேன். இதில் பார்த்துருப்பீங்க, பொங்கல் சாமிக்கு பொங்கல் வைக்கணுன்னா மட்டும் இதில் செய்வேன். இதில் இன்றைக்கி வந்து வெள்ளம் செலவில் உடச்சி போட்டு சுவையை பார்த்தாவே அப்படியே அலர்ச்சி மாதிரி நமக்கு ஒரு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்த்தமான ஏன்னா நாளைக்கு மத்தியானம் மேலே வந்து சீக்கிரம் அமாவாசை மத்தியானத்துக்கு மேலே முடியும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வரதுனால நாளைக்கு முடியும். அதனால் காலையில் நேரத்துலேயே கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாவு நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மாவுகள்லாம் பிசைஞ்சு வச்சுட்டோம்னா ஊறிட்டு இருந்தால் நாளைக்கு செய்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த வேலையை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாம் உடச்சி போட்டோம்ங்க, தண்ணி போட்டு வச்சுக்கலாம். கரையை வறுத்திக்கும் கொஞ்சம் தண்ணி நான் காலையில் வந்து நாங்களாம் ஐயாவும் டிகாஷன் போட்டு அதில் இருக்கிற ஏதாவது தூசி கல்லுகள் இருந்துச்சுன்னா அதை நம்ம கொஞ்சம்
எப்படி போட்டாலும் அது அப்படியே தாங்க தெரியும். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இடம் இல்லாதனால எதுவுமே வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வெல்லம் கரைஞ்சேன்னா வடிகட்டிக்கலாங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சிருச்சுங்க. அதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஏன்னா எனக்கு இந்த பாத்திரத்தில் செஞ்சு வச்சாதான் நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். நாளைக்கு எடுத்து செய்யும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். வடிகட்டிக்கலாங்க. டீ வடிகட்டம் பெருசாக இருக்குது, 2 3 இருக்குங்க. அதனால் இதுலேயே நம்ம வந்து கை நடுக்கந்தாங்க. கிண்டல் பண்ணுறவங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை, டஸ்டெல்லாம் இருந்தாலையும் இந்த பாத்திரத்தில் நம்ம கரெக்டாக போட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கோசரம் இந்த பாத்திரத்துலேயே வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வச்சுருக்கேன். நல்லா கம்பி பதம் வரும்போது பதம் வந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். எடுங்க. நல்ல ஒரு இது பிடிக்குது கொஞ்சம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. டிப்ஸ் இல்லை, அதாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமுங்களுக்கு கூட செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அதாவது வந்து என்ன பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப முடியல. இது வந்து ஒரே போர்ஷனில், அதாவது இந்த பக்கம் வச்சுருந்துச்சு. சரி ஒழுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா. பாசிப்பருப்பு வந்து பாசிப்பருப்பு அல்வா செய்கிறதுக்கும் சொல்கிறேன். பாசிப்பருப்பு முறுக்கு செய்கிறதுக்கும் நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க. முறுக்கு பாசிப்பருப்பு போட்டு
நீங்கள் வந்து உளுந்து பாசிப்பருப்பு போட்டு, இல்லை கடலை மாவு பாசிப்பருப்பு போட்டு நீங்கள் வந்து மைசூர் பாக்கு செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குங்க. அதாவது கடல மாவு 1 கப்பு, நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அது 1 கப்பு, கடல மாவு வந்து இல்லை பொட்டுக்கல்லையே இருந்தாலையும் பொட்டுக்கல்ல 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணிக்காங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து இப்போ இதில் 2 டம்ளர் எடுத்துருக்கிறோம்ல, நம்ம ஸ்வீட்டுக்கு தேர்ந்த அளவுக்கு 3 டம்ளரும் போட்டுக்கலாம், 3.5 டம்ளரும் போட்டுக்கலாம். இல்லை ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 டம்ளர் கூட போட்டுக்கலாம். போட்டு இதில் வந்து பவுட்ரு பண்ணி நம்ம வந்து மைசூர் பாக்கு செஞ்சோம்லான்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பூந்தி செய்கிறதுக்குன்னு சொல்கிறேன். நம்ம பூந்தி வந்து இப்போ லட்டு நிறையா செய்கிறோம் இல்லைங்களா, கார பூந்தி செஞ்சாலே நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கடல மாவு போட்டு செஞ்சு பாருங்கள். சரி, செமையாக இருக்குங்க. நீங்கள் நம்ம உப்பு மிளகாய் வந்து நமக்கு தேவை தான், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் முறுக்கு போடும்போது. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் முறுக்கு செய்யும்போது. கொஞ்சோண்டு அதாவது வந்து அரை பாகம் அரிசி மாவும் அரை பாகம் வந்து பொட்டுக்கல்லையும் பாசிப்பருப்பும் கால் நீங்கள் போட்டு முறுக்கு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணியில் ஊற்றுந்த கரையுது நான் சரி. பாசிப்பருப்பு முறுக்கு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு பொட்டுக்கல்ல இந்த டம்ளர் இல்லை, ஒரு அளவில் ஒவ்வொரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்லான்னா 1 கிலோ பச்சரிசி போட்டுக்கலாங்க. 1 கிலோ பச்சரிசி போட்டோம்லான்னா இந்த டம்ளர் வந்து 200 பிடிக்குது. 200 400 ஆகிடுது. 1 கிலோ அரிசிக்கு 400 போடுங்க. உளுந்து போடாதீங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது முறுக்குக்கு தட்டுவடை செட் போடலாம், முறுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து அதில் என்னென்ன நம்ம வந்து ஐட்டம் முறுக்கு ஐட்டத்துக்கு சேர்றதில் வருதோ அத்தனையுமே போடலாங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அது பாசிப்பருப்பு போடுறதுனால சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து மைசூர் பாக்கு கிளறதுக்கு வந்து கடல மாவு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி நீங்கள் கூட சேர்த்து மைசூர் பாக்கு செஞ்சு பாருங்கள். அது அளவே இல்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்தளவு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சு காட்டலாமேங்க்கா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்போ அது செஞ்சாலே நமக்கு வந்து டைம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு இல்லை, யாருக்காவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்போ வந்து அதிர்ஷ்டம் மட்டும் மாவு பேசந்து வச்சுட்டு இதான் முறுக்கு இது எல்லாமே தம்பி வந்து பசங்கள்லாம் வரட்டும், எல்லாருமே வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்து சண்டே இல்லை அதுக்கு முடியல. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நான் இடையில செய்யும்போது அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து வச்சு இல்லை ஒன்றும் தேவையில்லை, மிக்சிலே போட்டுக்கலாம். நான் செஞ்சு காட்டுறேங்க. ஏன்னா இப்போ அப்படியே கரையும் இன்னும் கொதிக்கணும் நல்லா. நிறைய வந்து நம்ம ஸ்வீட் நம்ம ஒண்டியே இருக்கிறதுனால செஞ்சுங்களானால ஒரு கம்பி பதம் வருதுங்க. ஆனால் வந்து கரையுது. நான் கைக்கு வந்து நேற்று வந்து வெஜ்ஜு தக்காளி சாதம் செஞ்சேன் இல்லைங்களா, பிரியாணி செஞ்சேன் இல்லைங்களா, அது இன்றைக்கி அப்படியே இருக்குங்க. நைட்டு வந்து அங்கே போய் சாப்பிட்டு விட்டேன். இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுற கூடாதுன்றதுக்கோசரமே அங்கே தங்கலைங்க. சரி, அவங்களுக்கும் வந்து பதில் சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே ராஜாவை கொண்டு வந்து விட சொல்லி நான் சிலம்பு கூட்டிகிட்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டான். அவன் ஏதோ பஸ் ஸ்டாண்ட் பக்கம் பட்டாசு வாங்க போகணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ராஜாவே 9 மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டு, ஏன்னா டிராஃபிக்கு பட்டாசு வெடிச்சிட்டு வண்டி பயமாக இருக்குது. இந்த பசங்க வந்து அவங்க ஈஸியாக போகிறாங்க, அதனால் வெளியே பசங்க போகணுன்னாவே பயமாக இருக்கிறாங்க. ஏன்னா விபத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று நடக்குதுன்னாவே அது எப்படியே இருக்குது. ஒரு செகண்டு கண்ணு மூடி கண்ணு நடக்கிறதுக்குள்ளே அந்த மாதிரி சூழ்நிலை போகிறதால பசங்க நம்ம பார்த்து போனால் கூட அவங்க இந்த டைமில் தான் எல்லா வேகத்தையும் காட்டுவானுங்க.
அது கவர்மெண்ட்டு திறந்து வச்சுங்கிற கடையில் இன்றைக்கி விஜய் வச்சு 1008 புகாரை பண்ணி ராவடி பண்ணுறாங்க. வருஷம் ஃபுல்லாக மக்கள் எத்தனை லட்சம் மக்கள் சாவுறாங்க, எத்தனை பசங்க வாழ்க்கை கெடுது, குட்டச்சுவராக போயிருக்கிறாங்க, எத்தனை பொம்பளைங்க விதவியாக போயிருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்க எல்லாம் வாழ விட்டியா படிச்சுட்டு பொட்டை பிள்ளைங்க நீ தான் குடிப்பேடா நானும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற டென்ஷனில் எல்லாருமே கெட்டு குட்டச்சுவராக போய் நாசமாக போயிருக்குது. இந்த தீபாவளி டைமில் வாயில் இப்படி வருது. ஆனால் அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுறது அதெல்லாம் நியாயத்தை ப்ரூவ் பண்ணுறாங்க. வருஷம் எத்தனை லட்சம் மக்கள் வந்து எத்தனை ஆயிரம் மக்கள் யார் இவங்களெல்லாம் அவ்வளோ வந்து கூட்டத்தில் நெரிசலில் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கோசரம் அப்படி பண்ணிட்டாங்க. சரி நம்ம அரசியல் போக வேண்டாம். இருந்தாலும் வந்து அந்த பசங்க வண்டி ஓட்டுறதை பார்த்தா நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம வெளியே போகணுமா இந்த டைமில் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரியாகவே டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா காய்ட்டு பார்க்கலாங்களா இப்போ தண்ணியில் வச்சு கம்பி பதம் வருதான்னு நம்ம ஃபஸ்ட்டில் ஒரே ஒரு செகண்ட் இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி போட்டிருக்கிறதுனால சுக்குப்பொடி போட்டுருந்தோம்னா இது எல்லாமே அந்த அம்மாவுக்கு உகந்தது. கௌரி மனவு அதை வந்து லவங்கம், பட்டை, சுக்கு, ஏலக்காய், வெத்தலை பாக்கு இதெல்லாமே லக்ஷ்மி கடாஷாந்தம் இப்போ வந்து சேர்ந்துருச்சு. ஒரே ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கலாங்க. இது வெள்ளமே உப்பு வெள்ளை தான், கொஞ்சம் லைட்டாக மாவு எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன். நம்ம வந்து நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு மாவு கொட்டி
குளிச்சுட்டியா? சாமிக்கு செய்கிறேன், அதான் குளிச்சுட்டியான்னு. அவன் பாரு கொடுத்து பிரியாணியாக சூடு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிடு. இல்லை சரி, சூடு பண்ணி வச்சேன், சாப்பிட்டு பாரு. கையை கழுவிட்டு வா, வேஸ்ட்டு பண்ணாத. நானும் சாப்பிட மாட்டேன், அதனால வந்து அது வேஸ்ட்டாக போய்டும்ல. வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவு இதில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலரலாம். அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுரு. காக்காய் சாப்பிட்டு போது அந்த செவுத்து மேலே ஒரு இது நம்ம செஞ்சு சாப்பாடு சூடு, அது சூடு பண்ணி வச்சுருக்கிறேன், சாப்பிடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இந்த பக்கம் நம்ம கிளறி வச்சுருக்கோம். புரியல? ஊதுபத்தி இல்லையே. சரிங்க சரிங்க சரிங்க. நன்றி. நன்றிங்க. இது நம்ம செய்கிறதுக்கு நாளைக்கு செய்கிறதுக்குள்ள சூப்பர் பார்த்தீங்களா. நம்ம இது கொஞ்சம் தேவை இருக்கிற அளவுக்கு நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு, நேற்று நல்லெண்ணெய் வாங்கினேன், ஒரே ஸ்பூன். கடையிலே விட்டு தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் 750, நல்லெண்ணெய் வந்து 350, தேங்காய் எண்ணெய் வந்து 400, 750 ரூபாங்க. ஏன்னா நம்ம கை வச்சு இப்போ எதுவுமே எடுக்க முடியாதுங்க. கரெக்டான பதத்துக்கு நாளைக்கு செய்கிறதுக்கு நமக்கு ரெடி ஆகும். இப்பயே செய்யலாம், மதியானத்துக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். தம்பி இப்போ சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சாப்பாடு கொஞ்சம் தாயே மகாலட்சுமி தேவியே இதுக்கு நல்லபடியாக வந்ததுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக சூடாக இருக்கும் போதே எல்லாம் அப்படியே பிடிச்சிரும் பாத்திரத்தை. கொஞ்சம் சூடாக இருக்கும்போது
அவ்வளோதாங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா ஏன்னா இந்த தண்ணி போய் இதில் இறங்கும். கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்தது. நல்லா ஊறிச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஈரம் இது சூடு கொஞ்சம் கட்டுறலாட்டும். அப்புறமா ஒரு காட்டன் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்லான்னா நாளைக்கு வந்து நம்ம செய்யும்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அது ஃபுல்லாக செஞ்சாலையும் அதிரசம் செஞ்சால் அது எவ்வளோ நாள்னாலையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதிரசத்துக்கு வந்து டைம் எல்லாம் ஒன்றும் இல்லை, மாதக்கணக்கு சாப்பிட்லாம். ஆனால் அது வந்து நம்ம செஞ்சு அவங்க பிள்ளைங்க வந்து சாப்பிடணும். ஒரு மாதத்துக்கு யாருக்குமே வந்து ஸ்வீட்டெல்லாம் இறங்காது, ஸ்வீட்டு காரம். ஏன்னா பயமாக இருக்குது, மழை வரும், மழை பெஞ்சிட்டே இருக்குது, எந்த நேரத்தில் எப்போ மழை வரும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டே நமக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதெல்லாம் நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கலாம். வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் காய்ச்சல் வருதுன்னு ஒத்துக்க முடியுமா? இந்த டைமில் போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம், அதெல்லாம் முடியாது. நம்ம வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியம். இப்போ வந்து லைட்டாக பசிக்குது, சாப்பாடு சாப்பிட்டு என்ன வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிறேன். செஞ்ச வீடியோ டக்குன்னு எடுத்துருவேன். பாய் மக்களை எல்லாருக்குமே மீண்டும் சொல்கிறேன், இந்த நாளைக்கோட தான் முடியுது. எல்லாருக்குமே